இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தலைப்பு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்னா என்ன? ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியமா மாத்துறது. ஒரு வாக்கியத்தோட ஸ்ட்ரக்சரை அப்படியே அர்த்தம் மாறாம இன்னொரு ஸ்ட்ரக்சர்ல எழுதுறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம ஏதோ ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுதும்போது அந்த புக்ல இருக்கிற வாக்கியங்களை அப்படியே எழுதக்கூடாது. அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியமா மாத்த தெரியும் போது அதுல கொடுத்திருக்கிற வாக்கியத்தை நம்ம சொந்த நடையில மாத்தி எழுதலாம். அது மாத்தி எழுதுறதுக்கு வசதியா நமக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் தெரிஞ்சிருந்தா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட், sentences containing the adverb to, ரொம்ப அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல ஒரு சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தா அதை எப்படி மாத்தலாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், the box was too heavy for me to lift. அந்த பெட்டி மிகவும் கனமாக இருந்தது எனக்கு தூக்குவதற்கு. அந்த பெட்டி மிகவும் கனமாக இருந்தது. சோ இதுதான் சென்டென்ஸ். இது என்ன சென்டென்ஸா இருக்கு? சிம்பிள் சென்டென்ஸா இருக்கு. எப்படி சிம்பிள் சென்டென்ஸ்? இதுல ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு வெர்ப் தான் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருந்தா அது சிம்பிள் சென்டென்ஸ். சோ இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரே ஒரு வெர்ப் தான் இருக்கு, வேற வெர்ப் கிடையாது. டு லிஃப்ட், தூக்க, இது முழு வெர்ப் கிடையாது, ஃபைனைட் வெர்ப் கிடையாது, இன்ஃபைனைட் நான் ஃபைனைட் வெர்ப். ஓகே, சோ இந்த சென்டென்ஸை வேற ஒரு ஃபார்ம்ல மாத்தணும், வேற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டுட்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இந்த சென்டென்ஸ்ல வெர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு? வாஸ், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சரி, அது பார்த்தாச்சு. இதுல இருக்கிற அட்ஜெக்டிவ் என்ன? ஹெவி, கனமான. டூ ஹெவி, மிகவும் கனமான. ஓகே, இப்போ பாக்ஸ் அப்படியே கொண்டு வருவோம். the box was, இந்த டூக்கு பதிலா so, the box was so heavy, அந்த adjective அப்படியே வந்துடணும். so heavy that. so இந்த ஃபார்ம் அப்படியே இருக்கணும். கொண்டுட்டு வந்துட்டு இங்க for me, எனக்கு, அதனால இந்த for me, me எதனோட ப்ரோனவுன்? I அப்படிங்கிற பர்சனல் ப்ரோனவுன் மீயா மாறி இருக்கு ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல. சோ அந்த மீ ஐயா மாறிடணும். இங்க I could not lift it. இந்த could எங்க இருந்து வருது? இங்க past tense verb இருக்கு, அதனால இங்க could. not, என்னால தூக்க முடியாது. lift it, அதை. ஏன்னா the box was so heavy that I could not lift it. அந்த பாக்ஸ் மிகவும் கனமாக இருந்தது, என்னால் தூக்க முடியாத அளவுக்கு மிகவும் கனமாக இருந்தது. சோ இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸா இருக்கு. எப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸ்? the box was so heavy, இது ஒரு வாக்கியம். I could not lift it, என்னால தூக்க முடியாத அளவுக்கு மிகவும் கனமாக இருந்தது. சோ இங்க இது subordinate clause கிடையாது. that I could not lift it. so that ரெண்டும் சேர்ந்து வர்ற ஒரு conjunction. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ்ல is வந்திருந்தா cannot அப்படின்னு மாறும், was வந்தா could not ன்னு வரும். அதே சமயம் இந்த இடத்துல இந்த மீங்கிற ப்ரோனவுனுக்கு பதிலா வேற ஒரு ப்ரோனவுன் she, her அப்படின்னு வந்திருக்கு. the box was too heavy for her to lift. அவளுக்கு அது கனமா, தூக்குவதற்கு கனமாக இருந்தது அப்படின்னா அந்த her எப்படி மாறும்? இங்க வரும்போது that she could not lift it அப்படின்னு மாறணும். அதே இது him இருந்தா he அப்படின்னு மாறும், இல்ல them இருந்தா they, us இருந்தா we. சோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் வெர்ப் என்னவா இருக்கு, எந்த டென்ஸ்ல இருக்கு, பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா, அதுக்கப்புறம் இந்த அட்ஜெக்டிவ் என்னவா இருக்கு, அந்த அட்ஜெக்டிவ் இங்க வந்துடும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்னவா இருக்கு, அதை இங்க நாமினேட்டிவ் கேஸ்ல எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்றத பார்க்கணும். டு லிஃப்ட், அந்த வார்த்தை அப்படியே வந்து அது எப்படி மாறணும்? could not. இந்த could not எப்படி மாறும்? இங்க என்ன வெர்ப் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். is இருந்ததுன்னா cannot மாறும், was இருந்ததுன்னா could not மாறும். அவ்வளவுதான். so the box was too heavy for me to lift.
the box was so heavy that I could not lift it. தூக்க முடியாத அளவுக்கு அது கனமாக இருந்தது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The boy is too lazy for a sportsman. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறதுக்கு அவன் ரொம்ப சோம்பேறி. Too lazy for a sportsman. இங்க too வரல. Too தூக்க அப்படியே அங்க டூ லிஃப்ட் அப்படின்னு வந்ததுல அது மாதிரி இங்க வரல. ஆனா ஃபார் அ ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆவதற்கு அவன் மிகவும் சோம்பேறி. அவன் மிகவும் சோம்பேறியா இருக்கான். அதனால அவனால ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா ஆக முடியாது. The boy is so lazy that he cannot be a sportsman. So இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, அத அப்படியே கொண்டு வந்தாச்சு. இங்க என்ன வெர்ப் இருக்கு, இஸ். என்ன அட்ஜெக்டிவ் இருக்கு, லேசி. அதுக்கு முன்னாடி டுக்கு பதிலா so lazy. அது எதை ஃபாலோ பண்ணணும், so வந்தாலே அந்த பக்கம் that வரணும். that இந்த கீ யாரை குறிக்குது, the boy. இதே இடத்துல இந்த ஒரு கேர்ள் நேம் இருந்ததுன்னா she. he cannot. இந்த cannot எங்க இருந்து வருது, இங்க present tense verb. அதனால cannot be a sportsman. The boy is so lazy that he cannot be a sportsman. அவன் ரொம்பவும் சோம்பேறி, அவனால ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா ஆக முடியாது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஆக முடியாத அளவிற்கு அவன் ரொம்ப சோம்பேறி. சோ ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் அல்லது ஒரு வார்த்தையாலேயே ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை மாத்தலாம். ஒரு வார்த்தைனா இங்க டு, அதுதான் சோ தட்ங்கிற மாதிரி மாறி சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் மாறுது. இங்க ஒரு சிம்பிள் சென்டென்ஸா இருக்கிற ஒரு சென்டென்ஸ் அப்படியே காம்பவுண்ட் சென்டென்ஸா மாறிடுது. சோ எப்பவுமே டு வந்தா டு ஃபாலோட் பை டு. இப்போ இதே இது அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம மாத்தி எழுதலாம். இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் மாத்திடலாம். ஸோ எந்தெந்த சேஞ்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நாம பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Sheila speaks too fast to be understood. ஷீலா ரொம்ப வேகமா பேசுறா, புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வேகமாக பேசுகிறாள். இங்க என்ன டென்ஸ்ல இருக்கு, இஸ் வாஸ் ரெண்டுமே இல்ல. அப்ப இங்க இருக்கிற வெர்பு என்ன டென்ஸ்ல இருக்கு, என்ன வெர்பு இருக்கு, ஸ்பீக்ஸ். நமக்கு எப்பவுமே பேசிக் வெர்ப்ஸ் எல்லாமே கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் வெர்ப்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் அட்வான்ஸ்டு கிராமர் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இங்க ஸ்பீக்ஸ் இதுதான் சிங்குலர் present tense verb. ஷீலா வந்திருக்கிறதுனால speaks s சேர்த்த verb. Too fast to be understood. So இங்க அப்படியே கொண்டுட்டு வருவோம். ஷீலா speaks too so fast that போட்டாச்சு. இப்ப யார் அங்க இருக்கணும், அங்க வர pronoun எதா இருக்கணும், ஷீலா. That she cannot be understood. To be understood எப்படி மாறி இருக்கு, cannot be understood. இங்க அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல மாதிரி ஷீலா ஸ்பீக்ஸ் too fast to understand இருந்தா மீனிங் கரெக்டா வராது. அவ ரொம்ப வேகமா பேசுறா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவ ரொம்ப வேகமா பேசுறான்னு அர்த்தம் வரும். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படுவதற்கு அவள் வேகமாக பேசுகிறாள், அவளை புரிந்து கொள்ளப்படுவதற்கு அப்படிங்கிற அர்த்தத்துல வர்றதுனாலதான் இந்த to be அப்படின்னு வருது. சோ இந்த to be அப்படியே cannot be understood இந்த ஃபார்ம் passive ஃபார்ம்ல இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிக்கும்போது நமக்கு பாசிவ் ஃபார்ம் வெர்ப் எப்படி இருக்கும், ஆக்டிவ் வெர்பை எப்படி பாசிவ் வெர்பா மாத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இந்த மாதிரி தான் வரணும். சோ இதுக்கு பதிலா இங்க ஒரு பாய் நேம் இருக்கு, ஹீயா இருக்கலாம். ஹீயா இருந்தா இங்க ஹீ, ஒரு பாய் நேமா இருந்தா இங்க ஹீன்னு வரும். சப்போஸ் ஷீலா ஸ்போக் too fast to be understood, அவள் புரிந்து கொள்ளப்படவில்லை, புரிந்து கொள்ளப்படுவதற்கு ரொம்ப வேகமாக பேசினாள். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா இங்க எப்படி வெர்பு வரணும், இதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல வரணும். சோ நம்ம இந்த 2 மாடல்ல பார்க்க வேண்டியது என்ன டென்ஸ்ல இருக்கு, இந்த இடத்துல 2 பிளஸ் வெர்பு வந்திருக்கா அல்லது 2b பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு வந்திருக்கா, பாசிவ் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபினிட்டிவ் வந்திருக்காங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். பிரசன்ட் டென்ஸ் வந்தா cannot வரணும், பாஸ்ட் டென்ஸ் வந்தா could not வரணும். அவ்வளவுதான். அந்த ப்ரோனவுன்
it must be in agreement with the pronoun in the beginning of the sentence. முதல்ல இருக்கிற pronounக்கு ஏத்ததா வரணும். அவளை பத்தி பேசினா அங்க அவளுங்கிற pronoun வரணும். அவன் அப்படின்னா அவன் அப்படின்றது வரணும். அவர்கள் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு வரணும். சோ இவ்வளவுதான். இதே சென்டென்ஸை நமக்கு காம்பவுண்ட் சென்டென்ஸா கொடுத்து சிம்பிள் சென்டென்ஸா மாத்த சொல்றாங்க அப்படின்னா இதை அப்படியே திருப்பி ரிவர்ஸ்ல கொண்டுட்டு வரணும். ஷீலா ஸ்பீக்ஸ் so fast அப்படின்றதுனா அந்த so வர்ற இடத்துல to போடணும். அதுக்கப்புறம் to be understood. இந்த thatும் sheயும் pronounம் இந்த இடத்துல வராது. அந்த மாதிரி அப்படியே திருப்பி மாத்தணும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். This shirt is too small for me. இங்க to வந்திருக்கு, பின்னாடி to வரல. ஆனா இந்த வாக்கியத்தோட அர்த்தம் என்ன? இந்த சட்டை எனக்கு ரொம்பவும் சின்னது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால இதை போட முடியாது, எனக்கு இது சரியா இருக்காது. அந்த அர்த்தத்துல தான் இந்த சென்டென்ஸை நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அப்படியே கொண்டுட்டு வரலாம். The shirt is so small that it does not suit me. இங்க ஏதோ ஒரு வார்த்தையை நாம சேர்த்து அதனோட அர்த்தத்தை புரிஞ்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சில வார்த்தைகளை நாம போட்டு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றோம். இந்த ஷர்ட் ரொம்பவும் சின்னதா இருக்கு, எனக்கு சேராத அளவுக்கு இந்த ஷர்ட் ரொம்பவும் சின்னதா இருக்கு, மிகவும் சிறியதாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா இப்ப இந்த இடத்துல வந்து cannot நம்ம யூஸ் பண்ணல. இஸ் வந்தா cannot வரணும்னு சொன்னேன். ஆனா இந்த சென்டென்ஸ்ல cannot எழுதியிருக்கேனா? எழுதல. It does not suit me. இது எனக்கு சரியா இருக்காது, பொருந்தாது அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் cannot யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? That I cannot wear it. அந்த thatக்கு அடுத்து I cannot wear it. சின்னதா இருக்கும்போது ஷர்ட்டை போட முடியுமா? I cannot wear it. ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாம். அந்த அர்த்தம் மாறக்கூடாது, சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் மாறலாம், ஆனா மீனிங் மாறாம எழுதணும். ஸோ இந்த மாதிரியும் வாக்கியங்கள் இருக்கும். அதற்கான உதாரணம் இது. தேங்க்யூ.